ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டம் தீர்ந்து விடாதா, வாழ்க்கையில் முன்னேறி விட மாட்டோமா என்றெல்லாம் பல ஆசைகளுடன் கனவுகளுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த 2026 ஆண்டு நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். காலச்சக்கரத்திற்கு முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே, செவ்வாய் ஆட்சி வீடாக கொண்டு அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல அமோகமான பலன்களை தரும். நல்ல நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடியது. கடந்த காலத்தில் உள்ள கசப்பான சம்பவங்கள்லாம் நீங்கும். உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் ஓரளவுக்கு கணிசமாக முன்னேறும். வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய காலமாக விளங்கும். விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய பிரகாசம் இருக்கிறது. அதுபோல மேல்நிலை கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி போன்ற கல்விகளிலும் சிறந்து விளங்குவதற்கு இந்த ஆண்டு முழுவதும் கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பொறுப்பு, கொஞ்சம் பணிவு, குடும்பத்தின் மீது பற்றுதல், தலைமை பண்பு, தெய்வீகம், பந்தம், முருக வழிபாடு, சிவ வழிபாடை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்து முடியும் இந்த ஆண்டில் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி காண்பீர்கள். 2026 ஆண்டு மேசராசிக்கு நல்ல அமோகமான பலன்களை தரும். நல்ல முன்னேற்றமான ஆண்டாக அமையும். குருவின் பார்வை பலன். பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதன்படி குருவினுடைய சுப பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகளை தரப்போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் 9 மற்றும் 12வது வீட்டின் அதிபதி அவருடைய பார்வை உங்களுக்கு 12ஆம் வீட்டிலும் விழுகும். அவருடைய பார்வை உங்களுக்கு 8வது வீட்டிலும் விழுகும். அது மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வை ஜாதகருக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ 10ஆம் இடம், 12ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடங்களில் எல்லாம் மேசராசிக்கு குருவினுடைய பார்வை இருப்பதினால் ஓரளவிற்கு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், முதலீடுகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்களை பெற்று பெரும் செல்வச் செழிப்பை அடைவதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கிறது. அதே போல் திருமண வரன் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இந்த ஆண்டு முழுவதும் அமையும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கப்பெறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். வெளிநாடு சென்று கல்வி கற்கிறவர்கள், வெளிநாடு சென்று படித்து கொண்டே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு நன்மையே உண்டாகும். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனால வருமானம் உங்களுக்கு முன்னை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சனி இருந்த இடத்தை விருத்தி செய்வார். அவருடைய பார்வையில் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதனால் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் என்றாலும் கூட மார்ச் 6 முதல் மார்ச் 6க்கு பிறகு தான் உங்களுக்கு விரயச்சனியாக 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதனால் இந்த ஆண்டில் செலவுகள் எல்லாம் கட்டுக்கடங்காமல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சேமிப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் நன்மை உண்டாகும். அதோடு 7 சனி காலகட்டமும் கூட. அப்போ உடல் நலனில் நீங்கள் முதல்ல கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கு ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் கேது பகவான் 5ஆம் இடத்திலும் இருப்பதும் அதனால் பஞ்சமஸ்தானத்திற்கும் மாறுகிறதுனால இந்த பயிற்சியினால் மேசராசியினருக்கு பொருளாதாரத்தில் பல வளர்ச்சிகள் எல்லாம் கிடைக்கும். அதாவது 2026 ஆண்டு 6ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்திற்கும் 11இல் இருந்த ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கும் அவர் வருவார். அப்படி ராகு கேது பயிற்சிகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் மேசராசிக்கு. அதே போல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். அந்த இடங்களிலே உங்களுக்கு தெய்வீக ஸ்தானத்தில் கேதுவின் வருகை, அதுவும் கடகத்தில் இருக்கக்கூடிய கேது செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி கொடுப்பார். அது கொடுப்பார். உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பம் குருவின் சுப பார்வை பலன்கள் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்கள் திருப்பி வரலாம். கணவன் ஒரு புறம், மனைவி ஒரு புறம். வேலைக்காக கணவன் வெளிநாட்டில் இருந்தார், வேறு ஊரில் இருந்தார், வேறு மாநிலத்தில் இருந்தார். அதனால் இவர்கள் எல்லாரும் கொஞ்ச காலம் பிரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மனைவிக்கிடையிலும் ஒற்றுமை உண்டு. வீடு மாற்றம், வீடை புதுப்பித்தல், பழைய வீடு வாங்குதல், பழைய வீட்டை வாங்கி பராமரித்தல், இது போன்ற நல்ல மங்களகரமான காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அலுவலகத்திலையும் வேலை பார்க்குற இடத்திலும் இருந்த கசப்புத்தன்மை நீங்கும். அலுவலகத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கப்பெறும். உங்களுடைய வேலை, திறமை, அறிவு, புத்தி, பழகும் விதம், அணுகும் விதம் இவைகளை அடிப்படையாக வைத்து ஒரு சிலர் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல் சம்பள உயர்வும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு இடமாற்றமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு ஆள் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், ப்ரமோஷனோடு ஒரு இடத்துக்கு இடம் போவீர்கள். அரசு துறையில் நல்ல பெயர்கள்லாம் உண்டு. நிறைய குழப்பங்கள், குட்டைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ள இடங்களுக்கு சென்று அந்த இடத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பேராற்றல் உங்களுக்கு இயற்கையிலேயே இறைவன் கொடுத்து விடுவார். ஆகையினால நேயருக்கு பெருமக்களே, உங்களுடைய வியாபாரத்தில் பணியாளர்களுடைய தொந்தரவுகள் நீங்கும். வேலைக்கு ஆள் கிடைக்கல, வேலை பார்த்தாலும் கூலி அமையலை, வேலையை தேடி வச்சுட்டா லேபர்ஸ் கிடைக்கல, அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். வியாபாரத்திலையும் தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகி வருமானங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய பயிரிட்டாளர்கள்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க. நல்ல பழைய ஆட்கள்லாம் போனவங்களாம் திருப்பி வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. போட்டியாளர்களுடைய பலம் குறையும். சிலர் வெளியூர்களிலும் தங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய காலமாக அமையும். நிதி மற்றும் பொருளாதாரம் குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். நிதி மற்றும் பொருளாதாரம் குருவின் பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பணப்புழக்கம் சீராக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கிடைக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாமல் இருக்கணும். அதாவது இவரை நம்பி கொடுத்தா வருமா வராதாங்கிற இருக்கும். ஆள் மனதில் உங்களுக்கு எண்ணங்களை எல்லாம் இறைவன் உணர்த்துவார். அதையும் மீறி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி யாருக்காவது கொடுக்கல் வாங்கலில் புதிய ஆளுகளுக்கு கொடுத்தீங்கன்னா பணம் வராது. உடல் நலனிலே ரொம்ப கவனம் தேவை. அதே போல் ஆரோக்கியம், இந்த ஆண்டு உங்கள் உடல் நலனை புறக்கணிப்பது நல்லதல்ல. அதனால் ஃபுட்டு ஹேபிட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த உடல் நலன் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் அல்லது கால் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறனால உடல்நல பாதிப்புகள் அல்லது விபத்துக்கள்லாம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உள்ளது. உணவிலும் கட்டுப்பாடும் எச்சரிக்கையும் அவசியம். இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும். சித்தர்கள் மற்றும் மகான்களினுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். 7.5 சனியினுடைய காலகட்டத்தில் இருப்பதனால மேசராசிக்காரங்க விநாயகர், ஆஞ்சநேயரை இடைவிடாது வணங்கி வழிபடணும். சனி பகவானினுடைய பாதிப்பு குறையும். சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்தல், புதன்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தல், சனிக்கு பகவான் தனி சன்னதிக்கு சென்று மஞ்சள் சாற்றி வணங்கி வழிபடலாம். அதுபோல் உங்களுக்கு 7 தீபம் ஏற்றி வழிபடலாம் சனி பகவானுக்கு. அதனால் மேசராசிக்காரங்க முருகனை ஜென்ரலாக வழிபடுவது அது இயற்கை, சிறந்த பலன்களை தரும். பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு போயிட்டு வரலாம். விராலிமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், விராலிமலை முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பவர் ஜாஸ்தி. அதனால் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும். ஆக மேசம் ஒரு 70-80% ஒரு சிறந்த முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ராசியாக அமைகிறது. நேயர்களே, இது கிரகங்களை வைத்துக்கொண்டு கால்குலேஷன். உங்கள் பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் இவைகளும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். பொதுவாக பிறந்த ஜாதகத்தில் 6, 8, 12 மாரகாதிபதி, பாதகாதிபதி, கெட்ட தசாபுத்திகள் நடந்தால் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். ஆகையினால் நீங்கள் எல்லோரும்
வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பெயர் வைக்கணும், வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா மேசராசியை மட்டும்தான் நம்ம சொல்லணும். எப்படி தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, பயங்கரமான ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே மேசராசியில நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில முக்கியமான தருணம். நீங்க எல்லா வருஷம் வீடியோ பார்ப்பீங்க. ஆனா 2026 உள்ள வருஷம் என்னன்னா ஒரு விசேஷமான விஷயம் இந்த வருஷத்துல இருக்குது. நீங்க எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ஏன் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, எல்லா கிரகமும் இந்த 4 கிரகமும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் வேற வேற நட்சத்திரத்தை பயணிக்கும். இந்த வருஷம் மட்டும்தான் அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணிக்குது. இது எல்லாரும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல இருக்கு 2026. எல்லாருமே மேசராசிகளை பயப்படுறது என்ன தெரியுமா? 7 சனி வந்துருச்சு, விரயசனி வந்துருச்சு. விரயசனி என்னதாங்க பண்ணும்? வாழ்க்கை என்ன பண்ணும் உங்களை? அப்படியே தூரத்தில் நம்ம பயந்தாதான் அந்த கிரகம் உங்களுக்கு பலவீனமாகும். நல்லா பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? உங்க ஜாதகத்தை நல்லா இருந்தா மட்டும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன், கரெக்டா டேட் சொல்றேன் பாருங்க. மார்ச் மாசத்துல இருந்து எடுத்து பாருங்களேன். நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாதவங்க மட்டும் இதை எடுத்துக்கங்க. உங்க ஜாதக தசாபுத்தி சரியில்லாத மட்டும் 7 சனி விரயசனி என்ன பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 10க்கும் 11க்கும் உடைய வராரா? 10னா என்ன சொல்லுங்க? கர்மம். ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம் குடும்பத்தில் நடந்திருக்கும் 1. அடுத்து 11. 10 அதை விட தொழில். உங்களுடைய தொழில் வீழ்ச்சியில கண்டிப்பா ஒரு சர்க்கிளை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல ஒரு தடங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். அவமானம், பிரச்சனை ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க. மாமனார் மாமியாவுடைய சொத்துக்கள்ல ஒரு வில்லங்கம், வீடு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு இடமோ பூமியோ சொத்தை வாங்கியிருப்பீங்க, அதுல ஒரு வில்லங்கம். அடுத்து 11 என்ன பண்ணாரு? உங்க லாபத்தை முடக்கி விட்டாரு. சேமிப்பு உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லுங்க, உங்களால முடியுமா? இப்ப ரீசெண்டா சொல்றேன், ஒரு 3 மாசம் 139 நாள் ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. கிடையாது. கேளுங்க சும்மா. லாபம், வருமானம், மூத்த சகோதரவு, ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை, ஒரு கமிஷன் வியாபாரத்துல பிரச்சனை, ஏதோ தடங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியாக எனக்கு இல்லைங்க. வேலை உத்தியோகம் சரியா அமையலைங்க. தொழில உத்தியோகத்துல கடுமையான கஷ்டத்தை பார்த்துங்கிற விஷயம் சொல்ல முடியும். கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். கணவனோ மனவனோ நண்பர்களோ பழக்க வழக்கமோ படிப்போ கல்வியோ தொழிலோ உத்தியோகமோ எல்லாத்துலையும் இந்த விரயசனி சரியில்லைன்னா இங்க சர்க்கிளை கொடுத்துருக்குங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கோம் வாங்க வாழ்க்கையில. கேட்டு பாருங்க. மேசராசி தடுக்கவே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆமாங்க. இல்லைன்னா இதையும் தாண்டா என்ன பண்ணணும்? காலுக்கு கீழே அடிபட்டு இருக்கும். கால் வலி எத்தனை பேரும் கேட்டு பாருங்க. நீங்க சும்மா கேளுங்க. ஆமாம் பாரு. அடுத்து குரு என்ன பண்ணார் சொல்லுங்க? குரு என்ன பண்ணார்? இவருக்கு விரையாதிபதி. அடுத்து ஒரு 3ஆம் இடத்துல இருந்தாரா? நிறைய ஒரு முயற்சிகள் அப்படியே தாமதப்படுத்தார். ஒரு யாருக்கு குரு சரியில்லையோ ஒரு சில பேருக்கு பாருங்க, அம்மாவுக்கோ குடும்பத்திலேயோ இடத்துலயோ பூமியிலேயோ ஏதாச்சும் ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. நிறைய ஒரு திடீர் ஒரு பிரச்சனையை சந்திச்சுப்பாங்க, வழக்கு சார்ந்த பிரச்சனை. இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்ன, ராகுகேது மட்டும் உங்களுக்கு 11லையும் 5ல் இருக்காரு. மேக்சிமம் ராகுகேது ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும், ஒரு சில பேருக்கு நல்ல பலவீனத்தையும் கொடுத்துருக்கும். இதான் இதுக்கு முன்னாடி 2025 உள்ள பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம். திருமண தடை, தொழில், உத்தியோகம், இது எல்லாமே ஒரு சில பேருக்கு அப்படியே மார்ச் மாசம் எடுத்து பாருங்க, எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்க சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே கர்மால பிறந்திருக்கும். அதை எப்படி இப்ப 2026 நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? இதுதான் உங்களுடைய விஷயம். அப்ப இந்த 4 கிரகம் மட்டும் பாருங்க, சனி பகவான், குரு பகவான், ராகு கேது 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் இப்ப சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு. ஏன் சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு சொல்லுங்க? இப்ப யாருக்கெல்லாம் சனி பகவான் நல்லா இருக்காரோ நல்லா பாருங்க, அவர் 11ஆம் வீட்டு 12ஆம் இடத்துல இருக்காரு. அவர் எங்க பாக்குறாரு தெரியுமா? அவருடைய பார்வை 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 3ஆம் பார்வையை சிறப்பு பார்வை கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சியில வெளிநாடு வெளியூர்ல பயங்கர லெவலுக்கு வர்றது நீங்களா இருப்பீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. சனி பவன் யாருக்கு நல்லா இருக்கோ, இந்த விரயசனி சொல்றல, சனி பவன் ஜாதகத்தை நல்லா இருந்தா வருமான பொருளா இருந்தா சூப்பரா கொடுப்பாரு. ஏன் எதை வச்சு நீங்க சொல்றீங்க? என்ன காரணம் கேட்பீங்க? 2ஆம் இடத்தை அவர் 3ஆம் பார்வையை பாக்குறாரு பாத்தீங்களா? 12ஆம் இடத்துல சுயசாரம் வாங்கி லாபஸ்தான அதிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் இங்க வருமான பொருளாதாரத்துல 2026 நீங்க டாப்பா வருது, நீங்க ஃபர்ஸ்டா இருப்பீங்க. அவருடைய பார்வை அடுத்த பாரு எங்கே விழுது பாருங்க. வேலை உத்தியோகஸ்தானத்தை பாக்குறா. எத்தனை பேர் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை போய் எத்தனை பேர் வீட்டுல கிடக்குறீங்க? வேலை எல்லாமே கிடக்குறீங்களா? இல்ல விசா பிரச்சனை இருக்கா? இல்ல உங்களுக்கு PR கிடைக்காம பிரச்சனை இருக்கா? இது எல்லாமே போறோம். வேலை கிடைக்காதவனுக்கெல்லாம் வேலை உத்தியோகம் சூப்பரா கிடைக்கும். எதை வச்சு சொல்றீங்க? சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா 6ஆம் இடம் தான் வேலை, உத்தியோகம், தொழில், கடன் பிரச்சனை எல்லாமே சரி பண்ண போறாரு. அப்ப
இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் வேற கண்ட்ரி விட்டு கண்டி போகலாம், வெளியூர்ல வேலை பார்க்குறோம் வேற கண்ட்ரி விட்டு கண்டி போகலாம். இங்கேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. வெளிநாடு யோகம் தேடி வரும். வேலை உதவி எந்த ஒரு தடை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். 2026 பேங்க் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 2026 உங்க வாழ்க்கை தரமா மாறும். சனி பகவான் மட்டும் ஜாதகம் நல்லா இருக்கணும். அனைவருமே ஜாதகம் எடுத்து பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களையும் சொல்றேன், படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போறது நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். எப்படி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்குறோம். ஏன்னா படிப்பு கல்விக்கு இங்க நல்லதை மட்டும் தான் ஏழரை சனி வந்தாலும் உங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா குரு பகவான் அவருடைய சொந்த சாரம் 3ஆம் இடத்துல இருந்து இங்க 7ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து 9ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தா 11ஆம் இடத்தை லாப பார்க்கறால். படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வைக்க மாட்டாருங்க. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதிங்க. இப்ப 7ஆம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும்? பொதுமக்கள் ஒரு படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மதிப்புன்னு எடுத்தது நீங்களா இருப்பீங்க. 2026 எழுதியே வச்சுக்கோங்க. மேசராசி ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா, புதனும் குருவும் நல்லா இருந்தால் கண்டிப்பா படிப்புகளில் நீங்க பெரிய அளவுக்கு வருவீங்க. அதே மாதிரி திருமணம் நடக்காதவங்க காதல் திருமணம் கன்ஃபார்ம் இது எழுதியே வச்சுக்கோங்க. காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா திருமண வாழ்க்கை சம்பந்தமா எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் படிவாச போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் இப்போ 2026 சரியான டைம். திருமணம் நடக்காத திருமணம் வரும். குழந்தை பாக்கியம் நிறைவேறு கிடைக்கும். எண்ணற்ற குழந்தை சுக்கிரனோட சாரத்துல போறார். 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்திலையும் 7ஆம் வீட்டு அதிபதி சாரத்திலையும் இந்த கேது பகவான் பயணிக்கும் போது 5ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை செமையா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பட்டே கிளம்ப போறீங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வந்துச்சுங்க. மேசராசியை பொறுத்தவரை இனிமேல் 2026 மருத்துவ செலவு இல்ல. சரியான டைமிங். நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைம் வேலை செய்யுது. அதே மாதிரி பாருங்க, கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். விளையாட்டுத்துறை பயணக்கூடிய அனைவருமே பாருங்க மேசராசியில பிறந்தா கண்டிப்பா உங்களுக்கு விளையாட்டுத்துறை தேடி வரும். மருத்துவம், விளையாட்டு, கெமிக்கல் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்வினில பிறந்தவங்க. 2026 அஸ்வினி எப்படி இருக்கும் நல்லா பாத்துக்கணும். உங்களுக்கு கேது பகவான் ஃபேவரட்டா இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த வருஷம் ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கு 5ஆம் இடம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதா? நான் வாழ்க்கையில இப்படி போகணும் அப்படி போகணும் மனசுல சிந்தனை ஓடுதா ஓடலையா? அஸ்வினில பிறந்தவங்க எத்தனை பேருக்கு ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு? நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, தனிமை விரும்பக்கூடிய தன்னம்பிக்கையானவங்க உங்கள்ட்ட நிறைய இருக்கணுமே. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்கள்கிட்ட உள்ள திறமை யாருக்கிட்டையும் இருக்காது. எது வந்தாலும் பயப்படாதீங்க. வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஏன்னா அஸ்வினில பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இப்பதான் லைஃப்ல ஜெயிக்க போறாங்க. ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யுது. ஏன்னா அவர் கேது பகவான் பலமாயிட்டாரு. அடுத்து சுயசாரம் வாங்கிட்டாரா இன்னும் சூப்பரா இருக்கு. நான் சொல்றது மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில சுபகாரியம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே 2026 செம்மையா இருக்கும். திருமண வாழ்க்கை, மெயினா மருத்துவத்துறை, கெமிக்கல் ஃபீல்டு, அரசியல், அரசாங்கம், வெளிநாடு வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். 2026 ஜாதகத்துல கேதுபாவம் நல்லா இருந்தா நல்ல யோகம் உண்டுங்க. அடுத்து பரணியில பிறந்தவங்க எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கு. பரணில பிறந்தவங்க ஏன்னா எப்போதுமே நாகரிகமான குணம், உள்ள ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேதான் வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், குடும்பத்துல ஒரு சுபசெலவு, சுபகாரியம் எல்லாமே தேடி வருது. நான் சொல்றது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய நேரம், ஜெயிக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு. ஏன்னா எதுவுமே ஒரு வேலை பார்த்தா அது ஒழுங்கா பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க குடும்பத்துல நிறைய செலவுகள், தடை, தாமதம், அவமான, பிரச்சனை, வீண் பழி, நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க. வேலை எல்லாமே, உத்தியோகத்துல எல்லாமே தரமாட்டோம். இனிமே இருக்காது. ஏன்னா இந்த 3 கிரகங்கள் 4 கிரகமும் சுயசாரம் வாங்கி நிற்கிறதுனால இந்த 4 கிரகம் உங்களுக்கு நட்பா இருந்துட்டா மட்டும் போதும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா தரணி ஆளக்கூடிய திறமை வந்துடும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க. ஒரு தைரியம் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே தான். அப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே பயப்படாதீங்க. அரசாங்கம் நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் இருக்கும், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்கி, பூமி வாங்கி, வண்டி வாங்கி, வாகனம் வாங்கி, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. யாரு? கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே லைஃப்ல ஒவ்வொன்னா உங்களுக்கு வெற்றி வந்துகிட்டே இருக்கு. நீங்க எதுலையுமே பாருங்க தைரியம் பயணிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய 2026 மேஷ ராசியை பொறுத்தவரை 7.5 சனியை அடிச்சு நொறுக்கி வெற்றியை தேடும் மேஷ ராசியாகவே அமைகிறது. துணிச்சல் மிக்க மேஷ ராசிக்காரர்கள். துணிச்சல்னா உங்க துணிச்சல் எங்க துணிச்சல் கிடையாது. அதான் மேஷம். எவனாவது நம்மளை பார்த்து முடியாதுன்னாலே நமக்கு பிடிக்காது. நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்கவர்கள். இந்த துணிச்சல் மிக்கவர்கள்
இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கடன்கள்லாம் உங்களுக்கு வசூலாகும். நீங்கள் யாராவது உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், கடனை வாங்கிக்கிட்டு திரும்பி வராமல் திருப்பி தராமல் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதாவது நம்மளை வந்து ஐடியா பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான்னா அவன்லாம் நம்மள்ட்ட சிக்க போகிறான். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கடன் அடைக்கணும் அப்படின்னு இருந்து அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எளிமையாக உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பிளான் ஏற்படும். ஆக மன உளைச்சல் இந்த மாதத்தை பொறுத்தவரை, இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்துலேயுமே மன உளைச்சல் இந்த மேஷராசிக்கு முழுமையாக நீங்கும். 2026 கடன் வசூலாகும், கடன் அடைக்கப்படுவீர்கள். எந்த கடனாக இருந்தாலும் சரி, மன உளைச்சல் கடன் மூலமாக இருக்கக்கூடிய பணம் மூலமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல் இந்த வருஷத்தில் நீங்கும். பணப்பிரச்சனை கட்டுப்பாட்டுக்கு வரும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். நரம்பு ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு, நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் மேஷராசிக்காரர்கள் ஒத்த தலைவலி, கால் நரம்பு வலி, பெயின் கில்லர் எடுத்துக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் ஏற்படும். அதுமாதிரி ரத்தம், பிளட்டு, சுகர் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. எனக்கெல்லாம் எதுவும் வராதுன்னு நினச்சலாம், அப்படி இருந்துடாதீங்க. சுகர் இருக்கிறவங்க, பிளட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம், அலர்ஜி இருக்கிறவங்களாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கான மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கராராக இருங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகலாம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கராராக பேசிடுங்க. சொல்லுவாங்களே கரெக்டாக பேசுங்க சார் அப்படின்னு. எதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. நம்ம என்றைக்கும் குறையலை, ஆனால் ரொம்ப டாக் பண்ணாதீங்க. அதிகமாக டாக் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. யாருக்கிட்ட பேசினாலும் சுருக்கமாக பேசுங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப நாளையெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. நம்ம வாயை கிளறிடுவாங்க, வாயை கிளறி ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. அது முக்கியமாக அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பயங்கரமாக கவனமாக இருங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம். உங்களை வந்து யாராவது ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அது எலெக்ஷன் வருது, 2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்லலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக பேசுங்க, டைமிங் கம்மியாக பேசுங்க. ரொம்ப தூரம்லாம் பேசுனீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. நம்மளை வந்து நம்ம சொல்ல வேண்டிய பதிலை விட்டுட்டு அவங்க கேட்குற பதில் வித்தியாசமாக போயிடும். அதனால் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் ஏற்படும். இந்த குடும்பத்தில் குழந்தைங்க மூலமாக சில மன வருத்தங்கள் ஏற்படும். சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க போக்குக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால் சொல்லுவாங்க, நான் ஒரு கணக்கு போடுறேன், இது ஒரு கணக்கு போடுறது தரதில் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு நம்மளே திட்ட மாதிரிலாம் இருக்கும். இல்லை பிள்ளை அதெல்லாம் நம்மளாம் என்ன சொல்கிறது கேட்குதா பார்த்துங்களா அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, நமக்கு கட்டுப்படணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் தலைக்கணத்தை கூட இருக்கலாம், இல்லை வந்து நம்மளை அவமானப்படுத்தலாம், கண்டுக்காமல் போகலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நாம் ரொம்ப கராராக இருக்கணும். இடம் கொடுத்தா தானே அவனை வந்து பிரச்சனை பண்ணுவான், இடம் கொடுத்தா தானே என் பொண்ணு பிரச்சனை பண்ணும், இடம் கொடுத்தா தானே என் பையன் பிரச்சனை பண்ணுவான், இடம் கொடுத்தா தானே எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணுவார், இடம் கொடுத்தா தானே எங்கள் அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. இடமே நான் கொடுக்க மாட்டேன், நான் பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிடுவேன். அப்படி முடிவு பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் மௌனம் அதிகமாக காக்கிறது நல்லது. அதனால் மேக்ஸிமம் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டியது, வேலையில் உள்ளவங்க சொல்ல வேண்டியது, சார் நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பார்த்துங்க சார், என்ன கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, நான் மட்டும் தனியாக ஒரு பாதையில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக தனிமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆண் பெண் 2 பேருமே. சில பேர் கேட்பாங்க கமெண்ட்டில், இது பெண்களுக்கு பொருந்துமா அப்படின்னு. 2 பேருமே மேஷராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடப்பிரச்சனை, இடம் சம்மந்தமான பிரச்சனை, பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்காரன் பிரச்சனைகள், ஏதாவது வந்து தெரு சண்டை, முக்கியமாக சில பங்காளிகள் சண்டை, நில பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இதுக்கு பிறகு வந்து இவர்கிட்ட போராட முடியாது, அதனால் விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். அதேமாதிரி கௌரவங்கள் உயரும். கவலையப்படாதீங்க. ஏதாவது ஒரு கௌரவம் ஸ்பாயில் ஆகிடும் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. என்னங்க இது, எனக்கே புரியல, என்ன பண்ணுறது தெரியல, சரி காலத்து போக்கில் போவோம் அப்படின்னு மேஷராசி முடிவு செய்யக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் முதல்ல சொன்னது அவங்களுக்கு புரியாது, அதனால தான் உங்களை திட்டிடுவாங்க, இல்லை வருத்தப்பட்டுருவாங்க, இல்லை உங்களை விட்டு பிரிவாங்க, விலகி போவாங்க. அப்புறமா கடைசியில் நீங்கள் சொன்னது புரியும், இவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா, அவர்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு உங்களுக்கிட்டேயே வருவார்கள். ஸோ மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் எடுத்தோன்னே நம்ம பக்கம் எதுவும் வரலன்னு வருத்தம்லாம் பட வேணாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம், ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா,
அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே ஜூனில் உங்களுக்கு என்ன ஆகுறாரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ இடம் சம்மந்தமான லாபங்கள் அப்படியே ஆக்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இட லாபங்கள், பங்காளி பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய வழிபாடு பண்ணுங்கள். மௌனத்தை ஃபஸ்ட்டு சீக்கிரட்டாக கையில் வச்சுட்டு மௌனத்தை கையாளுங்க. எல்லாத்துலேயும் ஜெயம் கிடைக்கும், எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். சிவபெருமானையும் துர்க்கையையும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான், துர்க்கை இந்த 2 பேரையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன், துர்க்கை, முருகனை சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஆர்கியூமெண்ட்டை இந்த வருஷத்தில் தவிர்த்துக்குங்க. எந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மேஷராசி சிறப்பாக இருப்பீங்க. நல்லது நடக்கும். மேசராசி நேயர்களுக்கு இப்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார், விரையாதிபதியாக இருக்கிறார். மேசத்துக்கு 12 சனி, மேசத்துக்கு 10ல் ராகு. 10ல் ராகு. அப்போ மெயின் கதாநாயகனாக இருக்கிறது சனீஸ்வரர், ராகு, குரு. அப்போ குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 3ல் மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ முதல்ல நல்ல வார்த்தை சொல்லணும்னா ராசிக்கு 3 இடம் என்ன சொல்லணும்? வெற்றிக்குரியது, விவேகத்துக்குரியது, ஆக்கத்துக்குரியது, சகோதரனுக்குரியது. பார்த்தீங்களா? இளைய சகோதரனுக்குரியது, குறுகிய பயணத்துக்குரியது, வெற்றி வாசலை தேடி வரக்கூடியது மேச ராசிக்கு. அடுத்தது குரு. அது 20-12 எண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 மேலே எங்கே வந்துடுது? அங்கே தான் இருக்கார், மிதுனத்தில் தான் இருக்கார். ரைட்டுங்களா? அப்போ மே மாதத்துக்கு அடுத்து அப்போ உங்களுக்கு 4, அதுக்கடுத்து 5. அப்போ ஓரளவுக்கு 3, 4, 5 மேஷத்துக்கு. அப்போ இந்த வருடம் மேஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதாவது ஆழம் தெரிந்து தான் நீந்த வேண்டுமெனில் அது காலம் மாறிவிடும். விழும்போது தான் எழுந்து வர முடியும். கரையை அடையும் எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும். முடிவை எடுத்துவிட்டால் செயல் முடிவுவரும் போராடும் என்ற உணர்வையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமாக இருக்கும். 7 என்று பயப்பட வேண்டாம். மேசராசி உத்வேகத்தையும் உணர்ச்சியையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடியது. சரராசி, நெருப்பு ராசி. முதல் பாயிண்ட். அடுத்து உங்களுடைய பாவகத்தில் உங்கள் ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்போ கார்த்திகையில் தான் புது வருஷம் பிறக்குது. உங்கள் ராசியில் தான் பிறக்கிறாங்க. உங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தெல்லாம் வருது. அப்போ அஸ்வினி, பிள்ளையார், பரணி, கார்த்திகை 3 நட்சத்திர அதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விதத்துலேயும் ஓங்கியிருப்பாங்க. முதல் கடவுளையாக பிள்ளையார்த்தை நமக்கு ஆதி காலத்துலேருந்து நம்ம போட்டிருக்காங்க. அப்போ அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன ஒர்க் உங்கள் ராசிக்கு ஏற்றது இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாண வரம், குழந்தை வரம், பிஸ்னஸ்ஸு, பொருளாதாரம், உத்தியோகம், சட்டம், படிப்பு, பொறியியல், IAS, IPS, அரசியல், ஆன்மீகம், தேடல், பிஸ்னஸ்ஸு, கல்வி, மருத்துவம், உடல்நிலை எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். உடல்நிலை மட்டும் ஏன் அப்படி முக்கியமாக சொல்கிறேன்னா, உங்கள் உடம்பு ஹீட் உடம்பு. சொல்லுவாங்க, என்னங்க எங்கள் வீட்டுக்காரர் தொடவே முடியல, கொதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹீட் உடம்பு. ஏன்னா சரராசி. 2வது நெருப்பு ராசி. நீங்கள் மேச ராசி. நல்ல உணவு பிரியர், நல்ல டேஸ்ட்டு பிரியர். எது வேணாலும் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவர், கடுகு வெடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் கொஞ்சம் பிடிவாதம் குணத்தை குறைத்து உங்களுடைய மேற்கண்ட தொழிலை நீங்கள் எடுத்துக்கிட்டால், ரியல் எஸ்டேட்னாலும் சரி, நெருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சரி, நெருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் எடுத்தாலும் சரி, எல்லா வகையிலையும் கண்டிப்பாக வருவீங்க. நீங்கள் 7 போக்குவரத்து முக்கியம். கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு ரொம்ப கவனமாக இருக்கணும். செய்யும் தொல்லை அகலக்கல் வைக்காதீங்க. இப்போ வச்சதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்தது புதிதாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குது. 7 சனியில் உங்களுக்கு முதல் சுற்றா வயசு, 2வது சுற்றா வயசு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல்ல கடைசி தெரிந்த தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கட்டான். உங்கள் ராசிக்கேற்ற தொழில் தான் செய்யணும். அதை விட்டு இம்போர்ட் ஏற்றுமதின்னு போகாதீங்க. நிர்வாகத்துக்கு போங்க, பொறியியல் போங்க, நெருப்பு சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது
ஏகப்பட்ட தொழில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு விரயம் சுப விரயமாக ஆக்கிக்கோங்க. ஏன்னா சனீஸ்வரர் 12ல் இருக்கார், 10ல் ராகு. 10ல் ராகு இருக்கிறது அவ்வளவு சிறப்பு அல்ல. பட் இருந்தாலும் பதவியை கொடுக்கக்கூடிய இடம் வெளிநாடு. ராகு 10ல் இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் ராகு திசை, இப்போ உங்களுக்கு மேச ராசிக்கு சந்திர தேசில் ராகு புத்தி, ராகு தேசில் சந்திர புத்தி, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இங்கே இருந்தால் பெரிய சிக்கல் வரும், வேண்டாத பிரச்சனைகள் வரும், நண்பர்கள் பிரச்சனை வரும். சிவான்னு போயிட்டு இருந்தால் வந்து இடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் 7:30 ரொம்ப கவனமாக இருங்க. முதல் சுற்றுக்காரவங்க பிள்ளைகளை வந்து ஹாஸ்டலில் விடுங்க, பிள்ளைகளை ஹாஸ்டலில் விடுங்க, கவனமாக பாருங்கள். அதெல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க முதலாக விநாயகருடைய காரிய சித்தி மாலை, அதாவது விநாயகர் முதல்ல 12 ராசிக்காரவங்களும் காரிய சித்தி மாலை, அதாவது விநாயகருடைய காரிய சித்தி மாலை. காரிய சித்தி மாலைன்னா சாதாரணது இல்லை. காசிப முனிவர் அருளப்பட்டது. கச்சியப்ப சிவாச்சாரியரால் விளக்கம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் 8 பாடல்கள், 8 பாடலுக்கும் ஒரு மனிதனுக்கு தொழிலுக்கு என்னென்ன தேவை என்பதை நிர்ணயிக்கக்கூடிய பதிகம். அற்புதமான தமிழ் மறை, தமிழ் வேதம். இதை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை நான் முதல்ல சொல்கிறேன். அடுத்து பிள்ளையாரை நல்லா வழிபடுங்க. பரணி நட்சத்திரக்காரவங்க துர்க்கையை நல்லா வழிபடுங்க, தேவியை நல்லா வழிபடுங்க, அம்மன் வழிபாடு பண்ணுங்க. பவானி அஷ்டகத்தை படிங்க, தயவுசெய்து பவானி அஷ்டகத்தை படிங்க. கிருத்திகை நட்சத்திரங்கள் முருகன் வழிபாடு, எண்கண், எட்டுக்குடி, திருச்செங்கண்டாக்குடி விநாயகர் கோவில், எத்தனையோ முருகன் ஸ்தலங்கள், எல்லா இடத்துலையும் சண்முக கவசம். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் சஷ்டி, மற்றவங்களுக்கு சண்முக கவசத்தை பாடுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஆண்டாக வழியை காட்டும்.